கொடுத்த 1 மாத கால அனுமதி இன்றோடு முடிவடைகின்றது. அனுமதி முடிவடைந்தாலும் அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்களை ஆராய்ந்து அடையாளப்படுத்தி ஆவணப்படுத்தி அவற்றை ஒரு அறிக்கையாக அல்லது ஒரு நூலாக வெளியிடுகின்ற பணி இனித்தான் தொடங்க இருக்கின்றது. இந்த நிலையில் எங்களுடைய அகழ்வு மையத்துக்கு வருக தந்த துணைவேந்தர் அவர்களும் பீடாதிபதி அவர்களும் எங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட் சின்னங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு ஆய்வு செய்வதற்கும் அங்கே காட்சிப்படுத்துவதற்கும் வேண்டிய சில ஒழுங்குகளையும் தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அகழ்வு என்பது தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றதை ஒழிய அதன் பணிகள் தொடர்ந்தும் நடக்கும் என்பதை இந்த இடத்திலே முதற்கண் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது, பொதுவாக மக்கள் மத்தியிலும் ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் எழுகின்ற கேள்வி, எவ்வளவோ பிரபலியமான இடங்கள் இருக்கின்ற பொழுது, வசதி வாய்ப்புகள் உள்ள இடங்கள் இருக்கின்ற பொழுது, மக்கள் நடமாட்டம் இல்லாத காடாக பற்றைகளாக உள்ள இந்த ஆனைக்கோட்டையை ஏன் தெரிவு செய்தீர்கள் என்ற கேள்வி எழுகின்றது. அதற்கு காரணம், இந்த ஆனைக்கோட்டையின் வரலாற்று முக்கியத்துவத்தை எங்களில் பலர் அறிந்திருக்காமை ஒரு முக்கிய காரணமாகும். ஏனென்றால் 1980ஆம் ஆண்டு பேராசிரியர் ரகுபதியால் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் பேராசிரியர் இந்திரபாலா, பேராசிரியர் சிற்றம்பலம், பேராசிரியர் ரகுபதி ஆகியோர் தலைமையில் அகழ்வு நடைபெற்ற பொழுது பல்கலைக்கழக நிர்வாகம் மட்டுமல்ல, வரலாற்றுத்துறை, பொருளியல் துறை, புவியியல் துறை, தமிழ்துறை, இந்து நாகரிகத் துறை ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து அங்கு ஒரு அகழ்வாய்வை மேற்கொண்டார்கள். அப்பொழுது ஒரு இளம் விரிவுரையாளராக ஓடியாடி திரிந்த பேராசிரியர் கிருஷ்ணராஜா இன்று திரும்பவும் நடைபெறுகின்ற அகழ்விலே ஒரு முக்கிய ஆலோசகராக கடந்த கால ஆனைக்கோட்டை அகழ்வாய்வின் முக்கியத்துவத்தை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வெளிப்படுத்துகின்ற ஒருவராக அங்கே காட்சி தந்திருப்பதும் இங்கே ஒரு முக்கியமான விடயமாகும். இந்த இடத்திலே நாங்கள் அகழ்வு செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம், யாழ்ப்பாண குடாநாட்டில் முதல் முறையாக ஒரு 2300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த 2 மனித எலும்புக்கூடுகள் அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்றோடு அந்த எலும்புக்கூட்டின் ஒரு தலைமாட்டு பகுதியில் நிவேதன பொருட்கள் போடப்பட்ட மண் சட்டியில் இருந்து ஒரு முத்திரை மோதிரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த முத்திரை மோதிரத்திலே சிந்துவெளி குறியீடுகளும் அதற்கு கீழே 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிராமி எழுத்தும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பிராமி எழுத்து ஒரு சிற்றரசனை இனக்குழு தலைவருக்குரிய பேராக கோவேதம், கோவேதன், கோவேதா என்று வாசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரை தென்னாசியாவிலே மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக பார்க்கப்பட்டது. சிந்துவெளி எழுத்தை வாசிக்கின்ற பலரும் ஆனைக்கோட்டை முத்திரைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் 1980களில் கண்டுபிடிக்கப்பட்டு பல்கலைக்கழக அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் 1998லே இழந்து விட்டோம். அதே நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆனைக்கோட்டையும் மக்கள் வாழ முடியாத ஒரு ஒதுக்குப்புறமாகவும் அமைந்து விட்டது. ஆகவே வட இலங்கைக்கு வருபவர்கள் ஆனைக்கோட்டை எங்கே என்று கேட்டால் நாங்கள் பெருமையோடு அந்த இடத்தை அழைத்து செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் தான் அந்த ஆனைக்கோட்டை என்ற இடத்திலே ஒரு அகழ்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்தல் ஆர்வம் நீண்ட காலமாக பலருக்கு இருந்தது. இந்த ஒரு நிலையில்தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே வருகை தந்த சுப்பிரமணியம் விசாகன் என்பவர், அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத் துறையில் ஒரு உதவி விரிவுரையாளராக இருந்து இப்பொழுது லண்டனில் வசிப்பவர். அந்த இடத்தை ஆர்வத்தோடு பார்த்துவிட்டு இப்படி இருக்கிறது, பரிதாபமாக இருக்கிறது என்று கூறி
அந்த இடத்திலே ஒரு அகழ்வு செய்ய வேண்டும், அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று என்னோடு அடிக்கடி தொடர்பு கொண்டார். அது மட்டுமில்லாமல் பிரித்தானியாவில் இயங்கும் தகவல் மையம் ஒன்றும் சமூக அபிவிருத்தி மையத்தோடு மரபுரிமை என்ற ஒரு பிரிவும் அங்கே செயற்படுகின்றது. அந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்துதான் மரபுரிமை அமைப்பின் கீழ் இந்த ஆய்வுக்கான நிதியை ஒதுக்கியதனால் கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூலை 24 வரை இன்று வரை அந்த இடத்திலே ஒரு அகழ்வாய்வு நம்மால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்வாய்வின் முக்கியத்துவம் என்னென்றால் இது 1980களில் ஒரு நவீன தொழில்நுட்ப வசதியோடு அகழ்வை செய்வதற்குரிய வசதி இலங்கையில் மட்டுமல்ல தென்னாசியாவிலே இருக்கவில்லை. பேராசிரியர் ரவிராஜ் போன்றவர்களுக்கு தெரியும், இன்றைக்கு தொல்லியல் என்பது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அது இல்லாமல் செய்யப்படுகின்ற ஆய்வுகள் நம்பகரமான விஞ்ஞானபூர்வமான முடிவுகளாக அங்கீகரிக்கப்படுவதில்லை. அந்த வசதிகள் அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்தினோம் என்று விட்டாலும் இலங்கையிலே இதுவரை பயன்படுத்தப்படுகின்ற நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு மிகப்பெரிய அளவில் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய அளவில் விஞ்ஞானபூர்வமான அகழ்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த அகழ்வு என்பது தனி மனித முயற்சி அல்ல, பலருடைய கூட்டு முயற்சி. இங்கே நாங்கள் அழைத்திருக்கின்ற கலாநிதி, நீங்கள் நினைக்கலாம் சிங்களத்தில் தமிழில் பேசுவது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்று. இல்லை, அவர்களுக்கு நன்கு தமிழ் பரிச்சயமானது. எங்களுடைய தொல்லியல் கலாச்சார மாணவர்களுக்கும் சிங்களமும் ஓரளவு பரிச்சயமானது. அதுவும் கடந்த 1 மாத காலத்தின் பின்னர் அந்த மொழி பாவனை என்பது பெரிதும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. கலாநிதி நிமல் பிரேரா அவர்கள் ப்ரீ ஹிஸ்டரியில் வரலாற்றுக்கு முற்பட்ட கற்காலம் பற்றிய ஆய்வுகளிலே கலாநிதி பட்டம் பெற்றவர். மொனாஸ் பல்கலைக்கழகத்தில் அதற்கான கலாநிதி பட்டத்தை பெற்றது மட்டுமல்லாமல் பல வெளிநாட்டு தொல்லியல் அமைப்புகளோடு அகழ்வாய்விலே பங்கு பெற்றிருக்கிறவர், அனுபவமுடைய ஒருவர். கலாநிதி சிராந்தரணிய கலவுக்கு பின்னர் அந்த ப்ரீ ஹிஸ்டரியை பற்றி பேசக்கூடிய ஒருவர் கலாநிதி நிமல் பிரேரா. அவரை நாங்கள் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆய்வு அவசியம் கருதி அவரை எங்களுடைய ஆய்விலே இணைத்துக் கொண்டுள்ளோம். இங்கே வீட்டிருக்கின்ற திரு சம்பத் அவர்கள் இலங்கையில் உள்ள மிக மூத்த அகழ்வாய்வாளர். அவர் இலங்கை தொல்லியல் திணைக்களத்தில் மட்டுமல்லாமல் பிற நாட்டு தொல்லியல் அமைப்புகளோடு இணைந்து பல ஆய்வுகளை செய்தவர். அவரையும் எங்களுடைய ஆய்விலே நாங்கள் உட்படுத்தி இருக்கின்றோம். அங்கே இருக்கிற நதீரா என்பவர் இண்டிவிஜுவலாகவே தன்னுடைய தொல்லியல் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். அவர் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள தொல்லியல் அமைப்புகளோடு இணைந்து பல பணிகளை ஏற்படுத்தி செய்து கொண்டு வருபவர். அவரை நாங்கள் எங்களுடைய அகழ்விலே கண்டுபிடிக்கப்படுகின்ற மட்பாண்டங்களை வரைவதற்கும் காலம் வடிவத்தை தீர்மானிப்பதற்காகவும் எங்களுடைய ஆனக்கோட்டை அகழ்வுகளை பயன்படுத்தி இருக்கின்றோம். தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியானது தமிழரின் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமான தேவை ஒன்றாகும். தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியானது ஏன் தமிழரின் வரலாற்றில் மிக முக்கியமானது என்பது சகலரும் அறிந்த விடயமே. தமிழர் தம் தாயகத்தில் வாழ்ந்த வரலாற்றை உறுதிப்படுத்தும் வகையில் அகலப்பட்ட தொன்மை வாய்ந்த ஆவணங்களும் தமிழரின் பண்பாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பழமை வாய்ந்த சான்றுகளும் எமது தாயக இருக்கையை உலகிற்கு உணர்த்தும் என்பதில் சிறிதளவேனும் ஐயமில்லை. இத்தகைய பின்னணியில்தான் 44 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் ஆனைக்கோட்டை தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. 1980ஆம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழக வரலாற்றுத் துறையின் முன்னாள் பேராசிரியர்களான போனா ரகுபதி, காவண்ணா இந்திரபாலா மற்றும் சீகா சிற்றம்பலம் ஆகியோர் முன்னெடுத்த தொல்பொருள் அகழ்வு ஆராய்வு மற்றும் மேலாய்வுகள்
வட இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட 2வது மிகப்பெரிய பெருங்கற்காலம் பண்பாட்டு மையமாக ஆனைக்கோட்டை திகழ்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக மேலும் இதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆனைக்கோட்டையில் 44 ஆண்டுகளின் பின்னர் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டமை மிகவும் வரவேற்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செயற்பாடாக கருதப்படுகின்றது. 1980ஆம் ஆண்டு நாவாந்துறை, இது சில விஷயங்கள் எங்களுடைய வாழ்நாள் பேராசிரியர் பெரமு புஷ்பரத்னம் அவர்கள் சொல்லியிருந்தாலும் மீண்டும் அதை நான் உறுதிப்படுத்த விரும்புகின்றேன். 1980ஆம் ஆண்டு நாவாந்துறை பகுதியை சீர் செய்வதற்காக கரையாம்பட்டி மண்மேடு வெட்டப்பட்ட பொழுது அங்கு காணப்பட்ட பண்பாட்டு எச்சங்களை மையமாக கொண்டு தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வகல் ஆராய்ச்சியின் பின் பொழுது பெருங்கற்கால ஈழச் சின்னங்கள், பல்வேறு நிற மட்பாண்டங்கள், ஏராளமான தொல்பொருள்கள் கண்டறியப்பட்டன. இப்பண்பாட்டில் இரும்பின் பயன்பாடு பழக்கத்தில் வந்ததனை உறுதிப்படுத்தும் இரும்பு கருவிகளும் கழிவு இரும்பும் புஷ்பரத்னம் ஐயா கூறியது போன்று எலும்புக்கூட்டின் தலைமாட்டின் அருகில் கோவேத முத்திரையும் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டம், லட்சுமி நாணயம், உரோம மட்பாண்டம் என்பவற்றை ஆதாரமாக கொண்ட இரு ஈழச் சின்னங்களும் இன்றைக்கு 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்கால மக்களுக்குரியது என உறுதிப்படுத்த முடிந்தது. ஆனால் 1980 அகழ்வாராய்ச்சியின் பதிவு செய்யப்பட்ட அனைத்து தொல்பொருட்களையும் நான் சரியாக சொல்கின்றேன் என்று நினைக்கின்றேன் 1988ஆம் ஆண்டு முழுமையாக இழந்துவிட்டோம் என்பது ஜீரணிக்க முடியாத நிலையில் எடுத்துரைக்கின்றேன். இம்முக்கிய காரணத்தினால் 44 ஆண்டுகளுக்கு பின்னரும் இவ்வகழ்வாராய்ச்சி முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனவே இவ்வகழ்வாராய்ச்சிக்கு புலம்பெயர் மக்களின் பங்களிப்பும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையும் கைகொடுக்க எமது மரபுரிமை மையத்தின் தலைவரும் யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியருமான பெரமு புஷ்பரத்னம் தலைமையில் 20ஆம் தேதி ஆனி மாதம் 2024 ஆண்டு அன்று அகழ்வாராய்ச்சி மீண்டும் ஆனைக்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியானது 20ஆம் தேதி 7ஆம் மாதம் ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு இன்று வரை ஒரு மாதமாக காலமாக முழுமையாக இடம்பெற்றது. ஆனால் முடிவுறவில்லை. இவ்வகழ்வாய்வில் தென்னிலங்கை தொல்லியல் அறிஞர்கள், யாழ் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் கலாச்சார சுற்றுலாத்துறை மாணவர்களின் மிகப்பெரிய பங்களிப்புடன் அகழ்வாராய்ச்சி இடம்பெற்று இன்று ஓரளவு நிறைவடைந்துள்ளமை மிகவும் போற்றப்படக்கூடிய சரித்திர முக்கியத்துவமான நிகழ்வாகும். இவ்வகழ்வாராய்ச்சியில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் பெரமு விஸ்வரத்னம் சொன்ன சிலதுகள் எங்களுடைய சட்டப்படி சொல்ல முடியாது என்று. ஆனால் நான் நினைக்கின்றேன், நான் கேள்விப்பட்டவை இவைதான். தயவு செய்து அது உண்மையாக இருக்காட்டி என்னோடு குறை நினைக்க வேண்டாம். இவ்வகழ்வாராய்ச்சியில் கலாச்சார மண்படை அடுக்குகள் 10 மண்படை அடுக்குகளும் கென்டெக்ஸ் அயல் நாடுகளுக்கும் ஆனைக்கோட்டைக்கும் இடையிலான தொடர்புகளை அறியக்கூடிய சான்றுகள், ஈழச் சின்னங்களுடன் கூடிய குடியிருப்பு மையம் என்பதை நிரூபிக்கக்கூடிய தொல்பொருள் சான்றுகள், ஏராளமான நுண்கற்கருவிகள் என்பன காணப்பட்டதாக தகவல். அத்துடன் அகழ்வின் போது கண்டறியப்பட்ட சில மாதிரிகளை நவீன கண்காணிப்புக்கு உட்படுத்தி அக்கண்காணிப்புகள் மூலம்
ஆனைக்கோட்டையின் பூர்வீக தொன்மை நாகரிகம் எப்பொழுது மலர்ந்தது என்ற உண்மையான தகவல் வெளிவரும் என்ற நம்பிக்கை எம் அனைவருக்கும் உள்ளது. எனவே இவ்வகழ்வாராட்சியில் ஈடுபட்ட எம்மவர்களை கௌரவிப்பதின் அவசியத்தை எனது உரை வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டியுள்ளது. அவர்கள் போற்றப்படக்கூடியவர், போற்றப்பட வேண்டியவர்கள். இறுதியாக நான் தொல்லியல் திணைக்களத்திற்கும் எமது மண்ணை பிரதிநிதிப்படுத்தும் அமைச்சர்களுக்கும் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸுக்கும் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் முன்வைக்க விரும்புகின்றேன். இவ்வகழ்வாராய்ச்சி ஈடுபட்ட பிரதேசத்தை சரித்திர வரலாறு மிக்க ஒரு தொல்பொருள் பிரதேசமாக பிரகடனப்படுத்தி அங்கு ஒரு மியூசியம் அமைத்து, அதாவது எங்களுடைய தொல்பொருட்களை சேகரித்து வைப்பதற்கு அகலப்பட்ட தொல்பொருட்கள் அனைத்தையும் அதில் சரித்திர வரலாறு மிக்க காட்சி பொருட்களாக பேணப்பட வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாகும். எல்லா மக்களும், தமிழ் மக்களும் இதை ஆதரிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு செய்வதன் மூலம் இப்பிரதேசத்தை ஒரு சுற்றுலா மையமாகவும், பல்கலைக்கழக மாணவர்களின், எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் பல்கலைக்கழக மாணவர்களின் கற்கை தலமாகவும் பேண முடியும் என்பதை வலியுறுத்துவதுடன் இவற்றிற்கான நடவடிக்கை எடுக்க யாழ் மரபுரிமை மையம் உந்து சக்தியாக இருக்கும் என்பதையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.